மக்களே 67வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட் லூஃபி ஜோரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எதுக்கிட்ட அந்த ஊர் மக்களை அடிச்சேன்னு சொல்லிட்டு லூஃபிக்கு எந்த விவரமே தெரியாம அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோட்ட. ஒரு பக்கம் மிஸ்டர் ஃபைவ் மிஸ் விரண்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நம்ம சண்டைக்குள்ள இவனுக்கு கூட குறிக்கிடான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் விவி மிரண்டா யாரடா இவனுக்கு மிஸ்டர் ஃபைவ் தொளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சரி இதை முடிச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஜோரோவும் லூஃபியும் தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பிரின்சஸ் விவி பாத்துக்கிட்டு இருக்கா என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வந்து வெட்டி வீச போறான். இவன் கம் கம்னு வாரான் பாட்டுக்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் குத்தி வீசிட்டான். நாமி அடிச்சல்ல பாஞ்சுக்கிட்டு போய் விழுறானுங்க. என்னடா இங்க இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க உங்களை தேடிக்கிட்டு இருந்தா இங்க சண்டையா போட்டுக்கிட்டீங்க. விளாண்டுக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது, வாங்கடா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. விவி மிரண்டா என்னடா இவ வந்து அசால்ட்டா அடிச்சிட்டாளான்னு சொல்லிட்டு பெரிஸ் என்ன நீங்க பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் விவி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா என்னதான் தூக்கி பிடிச்சாலும் சோரோவும் லூஃபி இன்னும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க என்னை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதுக்காண்டி தான் இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. நாமி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு போடு போடுறா. அடிச்சல்ல சுத்திட்டு போய் விழுறானுங்க. ஒரு வழியா எல்லா விஷயத்தையும் நம்ம லூஃபிட்ட சொல்லிட்டாங்க. உன்ன லூஃபி நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். எதுக்கடா சோறு அந்த கதை நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து இதை தாண்டா சொல்ல நினைச்சேன், தேவையில்லாம நீ தாண்டா சண்டைக்கு வந்து சொல்லிட்டு ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நாமி கத்துறா, டே நீங்க எது பேச கொஞ்சம் பொறுமையா இருக்கடா, நாங்க விஷயத்த கேட்கட்டும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல, வேணா ஆஃபர் பண்ணுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்றான். நாமி என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தானே உன்னால 1 பில்லியன் பெரி கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட கிங்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு அலபாஸ்டா கிங்டம், அதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்லன்னு சொல்றான் நாமி. வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கிங்டம், அங்க ஏகப்பட்ட சிவிலேஷன் வள நிலங்கள்லாம் அவ்வளவான செழிப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றா. ஒரு காலமா? அப்ப இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. இப்ப அங்க ஒரு சிவில் வாரே பேருக்கு ஏகப்பட்ட புரட்சிகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கிங்டமே சரிஞ்சிருச்சு, ஏகப்பட்ட கெட்ட ஆட்கள்லாம் அங்க உள்ள இருக்காங்க. அங்க ஒரு புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சு, அதான் பெராக்ஸ் ஒர்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. பெராக்ஸ் ஒர்க்ஸ் ஊருக்குள்ள வந்து ஏகப்பட்ட மக்களை மனிப்புலேட் பண்ணி அவங்க குரூப்புக்கு மாத்திருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாமே என்னோட சின்ன வயசு காலத்துல நடந்துக்கிருந்துச்சுன்னு சொல்றாவா. ஆனா இதுக்கு எனக்கு துணையா இருந்தது இகராம் தான் எனக்கு துணையா இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டியூப் மாதிரி இருந்துச்சு, அவரையே சொல்றேன்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். ஆமான்னு சொல்றாவா. பெராக்ஸ் ஒர்க்ஸ் வந்து எங்க ஊரையே வந்து அழிக்க வந்தவனுங்க, ஆனா இவங்களுக்குள்ளே இருந்தோம்னா சில விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நாங்க பெராக்ஸ் ஒர்க்ல வேலை பார்த்தோன்னு சொல்றா பிரின்சஸ் விவி. பிரின்சஸ் இருந்தாலும் நல்ல கட்ஸ் இருக்க, உண்மையில நீ வேற லெவல். அப்ப அவங்களோட ஒரிஜினல் கோல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காத உன்னோட வேலையா இருந்துச்சு, அப்படித்தானே சொல்லிட்டு ஜோரா கேக்குறான். வந்து ஒரு ஐடியல் நேஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அப்படித்தானே இதை இகராம் என்ற சொன்னான்னு சொல்றா. நாமி விவி சொல்றா இது எல்லாமே கட்டுக்காத, ஆனா உண்மையில அவன் பிளான் பண்ணது வந்து அலபாஸ்டா கிங்டத்தை தூக்குறது தான், அதுக்காண்டி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. விஷயத்தை நான் கண்டிப்பா என் ஊர் மக்களுக்கு சொல்லியே தீரணும், நான் என் ஊரை நோக்கி முதல்ல போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லலைன்னா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமே புரிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி சிவில் வார் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அங்க ஒரு காசுமே இருக்காது, அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி இதை யார் நடத்துறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஸோட ஐடென்டிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பக்கம் நாமி செதறுதா. பாஸ பத்தில எனக்கு தெரியாது, சொன்னோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு விவி பயந்துகிட்டு இருக்கா. ஒரு ஊரே அபகரிக்கன்னு நினைக்கிறானுங்க, அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா டேஞ்சரஸான ஆளா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி ஓப்பனா சொல்லப்போனா ஒரு வார்லாடு, 7 வார்லாடுல ஒரு வார்லாடு அவருக்கு ஈக்குவல்ல யாராலுமே நிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவரோட பேரு crocodile சொல்றாவா. crocodileனா யாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அவன் பேரை சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோரோ சடனா பார்த்து அன்லக்கீஸ் மேலதான் நின்றுகிட்டு இருக்காங்க. பார்த்து அந்த விஷயத்தை கேட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. உடனே நாமி பிடிச்சி தூக்கி இழுக்கா. எதுக்கு அந்த பருந்துகள்லாம் பறந்து ஓடுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாமி வார்லாடா அப்பனா இது கூலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லூஃபி இவ்வளவு சொல்லிட்டேனே மன்னிச்சிரு நாமி மன்னிச்சிரு நாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விவி ஒரு பக்கம் லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வார்லாடோட பேரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப அவனை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் வருவான். கிராண்ட் லைனுக்கு முன்னாடி நான் சாக போறேன்னு சொல்லிட்டு நாமி அழுதுகிட்டு இருக்கா. பாக்க எப்படி இருப்பான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை அப்படி இருப்பானு சொல்லிட்டு ஜோரா சொல்றான். டே நீங்க வாய முடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறாவா. நைஸ்டா, இனிமேல் அவங்க கூட இருக்க போறல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், வார்லாடுக்கு முன்னாடி வர போறதுன்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு என் மூஞ்சி தெரியதுக்கு நான் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள பார்த்தா அன்லக்கீஸ் இவங்க 3 பேர் மூஞ்சி வரைஞ்சிட்டு பறந்து போறானுங்க. பார்த்தா இவங்க 3 பேர் மூஞ்சி நோட் பண்ணிட்டு போயிட்டுக்காதுங்க. பராக் ஒரு ஹிட் லிஸ்ட்ல இப்ப நம்ம இருக்கோம், நம்மளை கொல்லாம விட மாட்டாங்க அப்படிதானு சொல்லிட்டு ஜோரா சிரிக்கான். இங்க ஒரு பக்கம் விவி வரா. என்கிட்ட 5 லட்சம் பெரிஸ் இருக்கு, அது என்னோட சேவிங்ஸ்ல உள்ளது, அதை வேணா தரட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எதுக்குமே பயப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இகராம் வந்து ஒரு வேஷத்துல வராரு, அது விவி வேஷத்துல வராரு. அவரு இது என்னோட ட்ரெஸ், இது எதுக்கு நீங்க போட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. சொல்றது மட்டும் நீங்க தெளிவா கேளுங்க, இந்த பெராக்ஸோட நெட்வொர்க் பத்தி எல்லாமே தெரியும். அவனை ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா எல்லா விஷயம் முடிக்காம போக மாட்டானுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் அவங்க 1000 பேர் ஆள் அனுப்பி நம்மளை போட்டு தள்ள பார்ப்பாங்க, அப்படிதானே சொல்லிட்டு
சொல்லி விவி சொல்றா. சொன்னோடனே நாமி செதறிட்டா. உடனே இகராம் சொல்றான், நான் ஒரு ஐடியா சொல்றேன், நான் என்ன செய்ய போறேன்னா உங்களை மாதிரி வேஷம் போட்டு போக போறேன், 3 டம்மிஸ் எடுத்துட்டு போக போறேன். அந்த 3 டம்மிஸ் வேற யாரும் கிடையாது, லூஃபி, ஜோரோ, நாமி தான். இவங்கள மாதிரி ஒரு டம்மிஸை கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஜோரோ சொல்றான், நீ பகடையா வேற ஆளை யூஸ் பண்ண போற அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா, அவங்க என்னைய துரத்து ஆர்த்தத்துல பிஸியா இருப்பாங்க, அந்த சமயத்துல நீங்க வேற திசையை பிடிச்சி தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நாமி எந்திரிச்சு வரா, இப்பாட்டு இவளை யார் கூட்டு போக போறான்னு சொன்னா நாங்களாம் கூட்டு போகலன்னு சொல்றா நாமி. அக்ரிமெண்ட் நாங்க போடணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் இன்னும் கதையே புரியாம அவன் பாட்டுக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே லூஃபி, உனக்கு இன்னமாடா புரியல, இந்த வயசானவர் இவளை ஊர்ல விட சொல்றாரு, இதாண்டாங்க விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. அவ்வளவுதானே, சரி நாங்க விட்டுருன்னு சொல்றான் லூஃபி. crocodile ஆல்ரெடி துரத்த ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. crocodile உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளா அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே வார்லாட்ல ஒரு வார்லாட்டா அப்படின்னு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் அவனோட பவுண்டி 80 மில்லியன் பெரிசா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 80 மில்லியன் பெரிசான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் மிரண்டுட்டா. எனக்காண்டி இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இகராம் கேட்கிறாரு. நான் இதை பண்ணித்தாரன்னு சொல்றான் லூஃபி. விவி உங்க கையில கொடுத்துட்டு போறேன், நான் இங்க இருந்து முதல்ல பகடையா போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு அந்த எட்டர்னல் போஸ கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எட்டர்னல் போஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்னு வாங்கிட்டு இருக்கான். எட்டர்னல் போஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எட்டர்னல் போஸ்னா அது ஒரு பெர்மனன்ட் வெர்ஷன் சொல்றாரு அவரு. போஸ் ஒரு ஐலண்டையும் கனெக்டிவிட்டியா கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா எட்டர்னல் போஸ் அப்படி கிடையாது. நம்ம எந்த ஊர்ல இருக்குமோ அங்க வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா காலம் முழுக்க நம்ம எந்த ஊருக்கு போனோம்னா அந்த ஊரோட லொகேஷனை கரெக்டா காட்டும், அந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். இதான் லாக் போஸ்க்கும் எட்டர்னல் போஸ்க்கும் உள்ள வித்தியாசம் சொல்றாரு அவர். இது அலபாஸ்டோட லாக் போஸ்ன்னு சொல்றாரு அவர். நீங்க இதை யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. டைரக்டா அலபாஸ்டா ரூட் எடுத்துட்டு போலான்னு பாக்குறேன், ஆனா நீங்க அப்படி போவாதீங்க, சுத்தி போங்க. நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, அது எனக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு அவர். அலபாஸ்டாக்கு நீங்க போங்கன்னா 3 ஊரை தாண்டி போகணும். பிரின்சஸ் விவியை நீங்க நல்லபடியா கூட்டு போங்கன்னு சொல்றாரு இகராம். நம்ம சொல்லிட்டு கண்ணு கலங்குறாவா, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக்கன் கொடுக்கா. உடனே அவங்க இருந்து கிளம்புறாரு. நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. கிங்டத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்காரு இகராம். பாக்கே நல்லா சிரிப்பா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. ஆமா, அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது, என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. சடனா பார்த்தா வெடிச்சு செதறுது. பட் கை வந்த மாதிரி வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, வெடிச்சு செதறிட்டாரு அவரு. டிகேயா கொண்டு போன பொம்மெல்லாம் செதறிடுச்சு. நாமி, விவி, ஜோரோலாம் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே ஆல்ரெடி நம்மள துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி தாளையில தொப்பியை தூக்கி வச்சுட்டான். டே அவர் ரொம்ப நல்லவர்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பொண்ணு கூட்டுவா, நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்புன்னு சொல்றான் ஜோரோ. பார்த்தா விவி அப்படி கண் கலங்கி நின்னுக்கிட்டு இருக்கா. இனிமேல் இங்க நிக்க கூடாது, நம்ம முதல்ல போகணும்னு சொல்றா. பார்த்தா வாய கடிக்க ரத்தம்லாம் வடியுது. நம்ம இனிமேல் நிக்க வேண்டிய நேரம் கிடையாது விவி, வா விவி நம்ம போவோம்னு சொல்றா. எதுக்கு கவலைப்படாத விவி, அந்த 2 பேர் போனாங்களா, உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்கான ஆளு. ஈஸ்ட் ப்ளூல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்க தான் நின்னாங்க. உடனே நல்லபடியா கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. crocodile இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, எவனே எங்களுக்கு பார்க்க மாட்டானு சொல்லிட்டு இருக்கான் நாமி. லூஃபி அண்ணல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். கடா போலான்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சி காலை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் லூஃபி சாஞ்சியையும் உசப்பையும். அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. டே மூக்க விட்றான்னு சொல்றான். கண்டுக்கிட்டே மட்டும் நம்மளால இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். காரா வேற எங்க காணா போயிருச்சு, காரா வேற தேடிக்கிட்டு இருக்கா விவி ஒரு பக்கம். யாருன்னே தெரியல, ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அடே டி கையா, இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவதான் நொறுக்கி எரிஞ்சிருக்கா இகராமையே. ஒரு பக்கம் கப்பலுக்கே வந்துட்டான் லூஃபி. இன்னமாடா நீங்க தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா சோரா பக்கம் மூக்கையும் உடச்சான் காலையும் உடச்சானான்னு சொல்லிட்டு பக்கம் விவி ஏற மாட்டான்னு சொல்றா கப்பல்ல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். இவளோட வார்த்தை காணுமா, அதை வேற கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காணமா இந்த வார்த்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆல்ரெடி கப்பல்ல ஏறி தான் நின்னுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. உன்ன ஜோரா வரான், உனக்கு எத்தனை பேர் நம்மள துரத்திட்டு வரான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு 2000 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேர் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா பிரின்சஸ் விவி. ஏகப்பட்ட இடத்துல வேலை பார்க்கறாங்க, ஆனா எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றா. பார்த்தவங்க ஷிப் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒன்னு இங்க ஒரு பக்கம் உசப்பும் சாஞ்சி கத்துறாங்க. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியல, கதையை சொல்லுங்கடா சொல்லிட்டு 2 பேர் கத்துறாங்க. ஜோரோ லூஃபி பாக்குறாங்க, இவனுக்கு கதையே தெரியாதான்னு சொல்லிட்டு உசப்பு சாஞ்சி கத்துறாங்க. தலையில 2 போர்டு போடுறாவா. அவங்கள்ட்ட அந்த கதையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்றா. பார்த்தா 2 பேரும் தலையிலே அடிச்சிருக்கா. அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இவளை எப்படியாச்சும் சேஃபா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து போகணும், கல் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டே வரா. உடனே முழிக்கா. லூஃபி நீயா பேசணும்னு சொல்லிட்டு கேட்கறா. பார்த்தா யாரோ ஒரு புதுசா ஒரு ஆள் பேசியிருக்காங்க. பார்த்தா ஒருத்தி வெடிக்க வச்சால, அவதான் நின்னுகிட்டு இருக்கா. நல்ல கப்பல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது யாருன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. விவி செதறிட்டா. சரி 8 தான் நான் பார்த்துட்டு வந்தேன், மிஸ் வெனஸ்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நீ தான் விக்ராம கொன்னதான் சொல்லிட்டு விவி கேட்டுக்கிட்டு இருக்கா. கப்பலுக்குள்ள நீ எப்படி வந்தன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆளுக்கு அந்த பொண்ணை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அவ பேரு மிஸ் ஆல் சண்டே. இவ யாரோட பார்ட்னர் சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் ஜீரோவோட பார்ட்னரே இவ தான் சொல்றா விவி. என்னது பாஸோட பார்ட்னரான்னு சொல்லிட்டு மிரண்டா. கத்திக்கு மட்டும் தான் பாஸோட ஐடென்டிட்டி தெரியும், வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா பெரிய பிரச்சனை
சொல்லிட்டு இருக்கா விவி. உங்களுக்கு நான் வேணா வழி காட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே லூஃபி சொல்றான் அப்பனா இவன் நல்லவளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீ தானே crocodile எங்களை பத்தி சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா விவி. ஆமான்னு சொல்றா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா சொல்லிட்டு விவி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் பயப்பட மாட்டேங்க அசால்ட்டா உட்காந்துருக்கா. என்ன பண்ண போற எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா மிஸ் ஆல் சண்டே. நீ போய் உன்னோட கிங்டத்தை காப்பாத்தன்னு நினைக்கிற, பராக் ஒரு இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண நினைக்கிற, அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னையவா கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல எல்லாருமே தயாராகிறாங்க. அவ ஒத்தாளா இருக்கா. சுத்தி 5 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. சாஞ்சி நீ என்ன பண்றன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். சாஞ்சி எப்பவுமே கேர்ள்ஸ் மேல கை வைக்க மாட்டான், அதுக்காண்டி தான் கேட்கறான் உசப். மிஸ் வெனஸ்டே மேல சண்டைக்கு வந்தா நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சடனா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கா. தட்டி தான் விடுதா. ஆனா எப்படி தட்டி விடுதானே தெரியல. அவளுக்குன்னு ஏதோ ஒரு டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு. இவளுக்கு என்ன பவர்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கீழே வந்து விழுறான் சாஞ்சி. நான் அவங்க கூட சண்டை போடலாம் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிக்கிட்டு இருக்கல லூஃபியோட தொப்பி எடுக்கா. நீ தானே முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. தொப்பியை கூட சொல்லிட்டு நம்மளால டென்ஷன் ஆயிட்டான். கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. யாரெல்லாம் பிரின்சஸ் வந்து அவங்க ஊருக்கு கொண்டு வர நினைக்கிறீங்க அவங்க எல்லாத்தையும் கொன்றுவோண்டா. அதான்டா எங்களோட பிளான் சொல்றான் மிஸ் ஆல் சண்டே. நம்ம பிரின்சஸ் ப்ரொடெக்ட் பண்ண வந்துட்டீங்களா, நீங்க சாக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆக் போஸ் எங்க இண்டிகேட் பண்ணது தெரியுமா, அதை பார்த்தாலே உங்களை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த ஊர் வந்து லிட்டில் கார்டனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கெல்லாம் இனிமேல் எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்க அலபாஸ்டாக் வரதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. லூஃபி தொப்பி கட்டி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். லிட்டில் கார்டன்ல இருந்து முதல்ல உயிரோட வாங்கடா, அதுக்கப்புறம் முடிஞ்சா அவங்கள அலபாஸ்டால பாப்பன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவ கையில இருக்க எட்டர்னல் போசதிக்கு கையில கொடுக்குறா. இந்த ஊர் வந்து நனிமோஷியா, இது வந்து அலபாஸ்டாக்கு முன்னாடியில் உள்ள ஐலாண்டு. முடிஞ்சா நீங்க இந்த ஐலாண்டுக்கு வாங்க, அங்க எங்களோட எம்ப்ளாயி எல்லாம் யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா மிஸ் ஆல் சண்டே. இவ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றா, இவன் நல்லவளா இருப்பான்னு சொல்லிட்டு நாமியே முழிக்கிறா. பார்த்தா இதுல ஒரு பக்கம் லூஃபி எதையுமே கண்டுக்கிடவே மாட்டேங்கான். அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கான். அவன் ரேப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். டே இதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு உடச்சிட்டா லூஃபி. வாங்கிட்டு ஒரு மிதி மிதிக்கா. ஏன்டா முட்டாள்தனமா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நாமி. லூஃபி அடி வாங்கிட்டு அப்படியே சீரியஸா நின்னுகிட்டு இருக்கான். இந்த ஷிப் எங்க போகணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுக்க கூடாது, நான் தான் கேப்டன், நான் தான் முடிவெடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை பார்த்து நல்லவரை நீ அடிச்சு நொறுக்கிட்ட, உன்னையெல்லாம் அப்படி விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நல்லா சர்வே பண்ணா நான் உங்களை அங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு மிஸ் ஆல் சண்டே நின்னுகிட்டு இருக்கா. பாஞ்சு போயிட்டு ஒரு சின்ன கப்பல்ல போய் நிக்கிறாவா. ஒரு ஆம மேல ஏறி போய்கிட்டே இருக்கா. முடிஞ்சா உங்களை அலபாஸ்டால பாப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பிரின்சஸ் விவி அப்படி சாஞ்சிட்டா. எனக்கு என்ன பண்ணுமே ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு உன்னை நாமி சொல்றா. இனிமேல் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காவா. நீங்க எங்க குரூப்ல சேர்ந்துட்டீங்களா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. பார்த்தா என்ன சாஞ்சிக்கு ஒரு கதையுமே தெரியல. அதான எனக்கு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். அதுக்கு பிறகு ஒரு வழியா உசப்டையும் சாஞ்சிட்டு எல்லா கதையும் சொல்லியே முடிச்சிட்டாங்க. உங்க கதை நல்லாதான் இருக்கு, நாங்க வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சேஃபா கொண்டு போய் இறக்குது எங்க வேலைன்னு சொல்றான் சாஞ்சி. என்னை மன்னிச்சிருங்க, உங்க ஷிப்புக்கு பெரிய பாதகமா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா பிரின்சஸ் விவி. நீ இனிமேல் மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தலையில இடிக்கிறாவா. ஒரு பிரச்சனை கிடையாதுல சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு கத்துறாவன். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்ன சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லிட்டில் கார்டன் சொல்றாங்க. நாங்க போய் பாப்போம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க அவங்க. அந்த லிட்டில் கார்டன் ஊரை காட்டுறாங்க. அங்கெல்லாம் பெரிய கால் தடமா இருக்கு, அங்க ஜெயின்ஸ் எல்லாம் வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடுங்க. See you, bye.